காளியம்மன் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வெள்ளி செவ்வாய் மற்ற தெய்வங்களை கும்பிட்ற மாதிரி வெள்ளி செவ்வாயை பிரதானமாக கும்பிடுவாங்க. நம்ம தமிழகத்தில் பொதுவாக வெள்ளி செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே கோவில்களத்தில் நிறைந்து காணப்படும். ஆனால் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் குறிப்பிட்ட கிழமைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் குறிப்பிட்ட தெய்வத்திற்கு குறிப்பிட்ட கிழமை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதே மாதிரி வெள்ளி செவ்வாய் பொதுவான கிழமை அப்படிங்கிற மாதிரியே இன்னும் கொஞ்சம் நுட்பமாக ஒரு தெளிவான கிழமை எடுக்கணும் அப்படின்னா, காளியம்மன் வழிபாடு செய்கிறவங்க பொதுவாக ஞாயிறு, திங்கள், வியாழன் இந்த கிழமைகளில் ஞாயிறு, திங்கள், சனி இந்த கிழமைகளில் செய்துட்டு வந்தால் அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கலாம். காளியம்மன் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வெள்ளி செவ்வாய் மற்ற தெய்வங்களை கும்பிட்ற மாதிரி வெள்ளி செவ்வாயை பிரதானமாக கும்பிடுவாங்க. நம்ம தமிழகத்தில் பொதுவாக வெள்ளி செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே கோவில்களத்தில் நிறைந்து காணப்படும். ஆனால் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் குறிப்பிட்ட கிழமைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் குறிப்பிட்ட தெய்வத்திற்கு குறிப்பிட்ட கிழமை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதே மாதிரி வெள்ளி செவ்வாய் பொதுவான கிழமை அப்படிங்கிற மாதிரியே இன்னும் கொஞ்சம் நுட்பமாக ஒரு தெளிவான கிழமை எடுக்கணும் அப்படின்னா, காளியம்மன் வழிபாடு செய்கிறவங்க பொதுவாக ஞாயிறு, திங்கள், வியாழன் இந்த கிழமைகளில் ஞாயிறு, திங்கள், சனி இந்த கிழமைகளில் செய்துட்டு வந்தால் அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கலாம்.